Welcome to Next Metro Tanjavur series. So today I have Mr. Maravarman, founder of Manikam Printers, Tanjavur. வணக்கம் சார். வணக்கங்க. உங்களை பற்றி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். நான் மாரவர்மன்னு தஞ்சாவூரில் எல்லாருக்கும் தெரிந்தவன். எனக்கு சொந்த ஊர் வந்து தஞ்சாவூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தென்னங்குடி கிராமம். இந்த தென்னங்குடி கிராமத்தில் தான் எங்கள் அப்பா பிறந்து வளர்ந்தார். அதன் பிறகு அவருடைய பணியின் காரணமாக திருச்சி மாவட்டத்தில் இருந்தார். 1976லேருந்து 81 வரைக்கும் இங்கே நான் எம்ஏ போஸ்ட் கிராஜுவேட் இன் இங்கிலீஷ் படித்தேன். அதை விட என்னுடைய வாழ்க்கையில் மிக சிறப்பு என்னன்னா பள்ளிப்பருவங்கிறது சைனிக் பள்ளிங்கிறது ஒரு மாநிலத்துக்கு ஒரு பள்ளி தான். அந்த பள்ளியில் படிக்கக்கூடிய வாய்ப்பு, அரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. சைனிக் பள்ளி மாணவன்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு செய்தி. அடுத்தது தான் சொன்னேன், நான் என்னை பற்றி 1976லேருந்து 81 பூண்டி புட்பங்கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் படித்தேன், முதுகலை படித்தேன். அதன் பிறகு மாணிக்கம் பிரிண்டர்ஸ் தொடங்கினேன். இந்த மாணிக்கம் பிரிண்டர்ஸ் தொடங்குவதற்கு காரணம் என்னன்னா, அப்போ வந்து தஞ்சாவூரில் சிறந்த தொழிலதிபராக இருந்த சுப்பிரமணியம் செட்டியார் அவரோட வந்து தொடர்பு எனக்கு கிடச்சிச்சு. கல்லூரி படிக்கின்ற காலத்தில் அவரோட மிக நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் இந்த மாணிக்கம் பிரிண்டர்ஸ் தொடங்கினேன். என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டிகள் வந்து 3-4 பேர் குறிப்பிடத்தக்கவர்கள். அதில் முதலாவது இடத்தில் இருக்கிறவர் சுப்பிரமணியம் செட்டியார். அடுத்ததாக உலகத்தில் எல்லாராலும் அறியக்கூடிய பூண்டி கல்லூரியினுடைய கல்வி காவலர் என்று எல்லாராலும் பாராட்டக்கூடிய துளசியா வாண்டையார். அடுத்தது தஞ்சாவூரில் எல்லோருக்குமே அறிமுகமான ஒரு தொழிலதிபராகவும் இருந்தார், ஒரு மனிதநேய பண்பாளராகவும் இருந்தார், எஸ்என்எம் உபயதுல்லா. அவர் வந்து வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தார். அது இல்லாமல் என்னுடைய பேராசிரியர் டாக்டர் எஸ் ராமன். இவங்க 4 பேரும் என்னுடைய வழிகாட்டிகளாக இருந்து என்னை செம்மைப்படுத்தி கொடுத்தார்கள். அந்த வழியில் நடந்தது தான் இன்றைக்கி நான் பல காரியங்களை சாதிக்க முடிஞ்சது. அதில் வந்து குறிப்பிடத்தக்கது, நான் இளம் வயதிலேயே ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினரானேன். ரோட்டரி சங்கத்தில் உறுப்பினராகிறதுங்கிறது அப்போ ரொம்ப கடினமான செயல். அதில் வந்து சுப்பிரமணியம் செட்டியாருடைய தொடர்பு இருந்ததுனால 1985 ரோட்டரி உறுப்பினரானேன். அதில் நல்லா செயல்பட்ட காரணத்தினால தஞ்சாவூரில் அப்போ இருக்கக்கூடிய மிக முக்கிய அமைப்புகளெல்லாம் இளம் வயதிலேயே உறுப்பினராகக்கூடிய வாய்ப்புகள்லாம் கிடச்சிச்சு. அதில் வந்து ஒவ்வொரு துறையிலையும் நான் வந்து இருந்த அமைப்புகளுக்கெல்லாம் நல்ல ஒரு திட்டங்களை எல்லாம் செய்திருக்கிறேன். குறிப்பாக தஞ்சாவூர் ரோட்டரி சங்கம் தான் இந்த பகுதியிலே முதன்மையான ரோட்டரி சங்கம்னு சொல்லுவாங்க. அந்த ரோட்டரி சங்கத்தில் நான் தலைவராக இருந்தப்போ முதல் முறையாக யாருமே செய்ய முடியாத புரோட்டா ஃபேர்னு சொல்லுவாங்க. அப்போ எக்ஸிபிஷன்லாம் இங்கே தஞ்சாவூரில் கிடையாது. அப்போ முதல் முறையாக அவர் வந்து எனக்கு அந்த துணிச்சல் இருந்தது. அதை வச்சு ஒரு ஃபேர் நடத்தி அதன் மூலம் ஒரு பெரிய பொருள் நிதியை ஏற்படுத்தணும். அதுதான் கார்பஸ் ஃபண்டாக இருந்து இன்றைக்கி தஞ்சாவூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கும். அதிக மதிப்புள்ள ஒரு நிலம். அதை வந்து அரசுக்கிட்டேருந்து வாங்கணும். அது என்னுடைய வாழ்நாளில் ரோட்டரி சங்கத்தில் இருந்ததில் ஒரு முக்கியமான பங்கு. அடுத்ததாக மிக பழமையான தொன்மையான ஒரு அமைப்புன்னா ஃப்ரீமேசன்ரின்னு சொல்லுவாங்க. 300 ஆண்டுகள் பழமையான ஒரு அமைப்பு. அதுலேயும் நான் வந்து நல்ல செயலாற்றி இருக்கிறேன். அங்கேயும் வந்து அந்த கட்டடங்கள் உருவாவதற்கு துணையாக இருந்திருக்கிறேன். 3வது வந்து எங்கள் அப்பா வந்து தஞ்சாவூர் உலகத் திருக்குறள் பேரவை செயலாளராக இருந்தார். அதன் பிறகு அவர் மறைவு வந்து 2005. அதன் பிறகு வந்து எல்லாரும் சேர்ந்து நீங்கள் தான் அந்த உலகத் திருக்குறள் பேரவை செயலாளராக இருக்கணும்னு கேட்டுக்கிட்டாங்க. நான் வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுடைய தொழிலில் ரொம்ப தீவிரமாக இருந்துக்கிட்டு இருந்தேன். தீவிரமாக இருந்ததில் என்னால் வேறு எந்த சிந்தனையும் பண்ண முடியல. அப்போ இருந்த போட்டி உலகத்தில் நம்ம தஞ்சாவூரில்
அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் முதன்மையான இடத்துல வரணுங்கிற ஒரே எண்ணம் தான் இருந்தது. அப்போ வந்து இவங்க வந்து இந்த இதை கேட்டாங்க, நீங்கள் வந்து இருக்கணுன்ட்டு. வணிக வரித்துறை அமைச்சர் உபயதுல்லா அண்ணன் வந்து நீங்கள் எடுத்து செய்யணுன்னாங்க. பொறுப்பு எடுத்துக்கிட்டதுனால பல்வேறு இலக்கிய பணிகளை செஞ்சேன். நிறையா குறிப்பிடத்தக்க வகையில் பல பணிகள் இருக்குது. அதில் வந்து இன்றைக்கி உலகமே அறியக்கூடிய வகையில் பல செயல்கள் செய்திருக்கிறோம். அதில் இப்போ முத்தாய்ப்பாக என்னன்னா, தஞ்சாவூரில் ஒரு 6 அடி உயரத்தில் வந்து திருவள்ளுவர் சிலை நிறுவ வேண்டும் என்று முயற்சி செய்து வருகின்றோம். இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே அந்த சிலை தஞ்சாவூரில் நிறுவப்படும். எல்லா செயல்களும் முடிந்து விட்டது. அது வந்து என்னுடைய உலகத் திருக்குறள் பேரவையில் ஒரு சாதனை. தனிப்பட்ட முறையில் மாணிக்கம் பிரிண்டர்ஸில் நான் தொடங்கினப்போ தஞ்சாவூரில் 1981 ஜூன் 10ஆம் தேதி தொடங்கினேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுப்பிரமணியன் செட்டியார் தான் எனக்கு இந்த தொழிலில் வர்றதுக்கான காரணம் வந்து சுப்பிரமணியன் செட்டியார் தான். இல்லைன்னா என்னுடைய வாழ்க்கை பல்வேறு வகையில் திசை திரும்பியிருக்கும். அதில் ஒன்று வந்து என்னென்னா, இப்போ +2ன்னு இருந்தது. அப்போ வந்து ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, பியூசின்னு. அதில் அதிக மதிப்பெண் எடுத்தேன். அதிக மதிப்பெண் எடுத்தேன்னா நான் மருத்துவராக இருக்கணும். மருத்துவராகாமல் நேரடியாக வந்து என்னாச்சுன்னா, அது நூல் இலைன்னு சொல்லுவாங்க. அந்த நூல் இலையில் அந்த வாய்ப்பு நழுவுனால தான் ஆங்கில இலக்கியம் படிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆங்கில இலக்கியம் படிக்கின்ற காலத்தில் தான் சுப்பிரமணியன் செட்டியாருடைய பழக்கம் ஏற்பட்டது. அப்போ தான் தொழில்னா என்ன, தொழிலில் இருந்தால் என்ன மேன்மை வரும்ங்கிற ஒரு பெருமையெல்லாம் என்னென்ன கிடைக்குங்கிறது அவர் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன். அவரை போல் நம்மளும் ஒரு தொழில் துறையில் சிறந்து விளங்கணுன்னு தான் மாணிக்கம் பிரிண்டர்ஸ் 1981 தொடங்கணும். இதுதான் என்னுடைய குறிப்பாக சுருக்கமாக சொல்லணும்னா செய்திகள். நிறையா நம்ம கலந்து பேசுகிறப்ப நிறையா செய்திகளை பகிர்ந்துக்கலாம். இன்றைக்கி 46 ஆண்டுகள். அந்த 46 ஆண்டுகளில் கலந்து பேசுகிறப்ப என்னென்ன உயர்வு, என்னென்ன சிரமங்கள், என்னென்ன சங்கடங்கள்லாம் மாணிக்கம் பிரிண்டர்ஸில் சந்திச்சுங்கிற செய்தியை நம்ம பேசுவோம். கண்டிப்பாக சார். ஸோ உங்கள் ஸ்டோரி ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ இப்போது ஒரு 1981 நீங்கள் மாணிக்கம் பிரிண்டர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அண்ட் அந்த டைமில் வந்து ஹெவி காம்படிஷன் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஏன் பிரிண்டிங்கை வந்து நீங்கள் சூஸ் பண்ணீங்க? அந்த டைமில் பிரிண்டிங் ரொம்ப டிமாண்டாக இருந்துச்சா, இல்லை நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குன்றதுக்காக இது சூஸ் பண்ணீங்களா? அதான் நான் தான் சொன்னேன்ல, அந்த தொடக்கத்தில் வந்து நல்ல மதிப்பெண், அதிக மதிப்பெண். 1976 எமர்ஜென்சி ப்ரொக்ளைம் பண்ணிட்டாங்க. ப்ரொக்ளைம் பண்ணதில் நான் நேச்சுரல் சயின்ஸில் குறைஞ்சிருச்சு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் வந்து நான் வந்து அதிக மதிப்பெண் எடுத்திருந்தேன். அப்போ எப்படி சிஸ்டம்னா, இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி 200 400 மார்க்கை 100 மார்க் ஆக்குவாங்க. இந்த நேச்சுரல் சயின்ஸை வந்து 200 100 ஆக்குவாங்க. அதில் இது பண்ணி அக்ரிகேட் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அடிப்படையில் போடுவாங்க. இன்டர்வியூவில் வந்து நிறையா வந்து இதாகும். அப்படி இருக்கிறப்ப பார்த்தா எனக்கு நேச்சுரல் சயின்ஸில் நான் குறைஞ்சிட்டேன். நான் உறுதியாக வந்து மெடிசன் கிடச்சிருங்கிறதுனால எங்கள் அப்பா என்ன பண்ணார், அதில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். எங்கள் அப்பா ஒரு ஆசிரியர், ரொம்ப நம்பிக்கை. மருத்துவம், எங்கள் சித்தப்பாவும் டாக்டரு, அதனால் எனக்கு எங்கள் அப்பா தான் படிக்க வச்சார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னாரு. அப்போ பார்த்திங்கன்னா பியூசிக்கெல்லாம் ரிசல்ட் வந்து பார்க்குறப்ப நியூஸ் பேப்பரில் வரும். அது ஃபஸ்ட் கிளாஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அந்த ரொம்ப குறைச்சலாக இருக்கும். அதனால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். அதே மாதிரி எனக்கு வந்து பிவிஎஸ்சி, பிஎஸ்சி அக்ரி, பிடிஎஸ்சி எல்லாமே கிடச்சிச்சு. இந்த கான்ஃபிடெண்ட்டாக இருந்ததுனால மெடிசன் 100% கிடச்சிருங்கிறதுனால அதெல்லாம் சீட்டு போட மறந்தாச்சு, பணம் கட்ட மறந்தாச்சு. பணம் மறக்கலை, பணம் கட்ட வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. பணம் கட்டலை. இது வந்து கிடைக்கல. நூல் இலையிலன்னு சொல்கிறோம்ல, அந்த இதில் வந்து எனக்கு தவற விட்டுட்டேன் அந்த மெடிசன். ஆனால் என்னோட படித்த அத்தனை பேரும் இன்றைக்கி மருத்துவர்கள், சிறந்த மருத்துவர்களாக இருந்து கிட்டத்தட்ட ரிட்டையர்மெண்ட் ஆகி இப்போ இந்த தலை சிறந்த மருத்துவர்களாக இருக்கிறாங்க, நாடு போற்றும் மருத்துவர்களாலாம் இருக்காங்க. அதற்கு காரணம் எனக்கு வந்து அந்த சைனிக் பள்ளியில் கிடைச்ச கல்வி அறிவு, அந்த அனுபவம் தான். அப்புறம் காலேஜில் சேரலான்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஒவ்வொருத்தருக்கு இந்த கெட்டஸ்ட்ரஃபி வர்ற மாதிரி, கஷ்டங்கள் வர மாதிரி அப்ளிகேஷன் இருந்தால் தான் சேரலாம். அப்ளிகேஷன் இருந்தால் தான் நீங்கள் காலேஜில் சேரலாம். காலேஜில் சேரலன்னொன்னே எங்கள் அப்பாவுக்கு ஒரே பையன் நான். ரொம்ப மன கஷ்டம். வீடே வந்து ஒரு
துக்ககரமாக ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, அதிக அந்த மதிப்பெண் டாக்டர் எடுத்துட்டு சீட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு ஆண்டு படிக்க வைக்கவும் முடியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்ப ஜூலை 25ஆம் தேதி 1976 என்னுடைய பிறந்த நாள் அன்றைக்கி எங்கள் உறவினர் ஒருத்தர், எங்கள் சித்தப்பா ஒருத்தர் வந்து, ஏன் அப்படி எல்லோரும் கவலையாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ எங்கள் அப்பா சொன்னோன்னா, இல்லை பக்கத்துலேயே ஒருத்தர் இருக்கார் ஷர்மானு, ப்ரொஃபஸர் ஷர்மானு, அவரை போய் பார்ப்போம், அவரை போய் பார்த்தா நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்னாங்க. பக்கத்தில் போய் பார்த்தோம். அவர் ஒன்று சொன்னது என்னன்னா, நேரடியாக நீங்கள் எங்கேயும் வேண்டாம், நாஞ்சிக்கோட்டையில் இருக்கிற அப்போ பிரின்ஸிபலாக எம்எஸ் கோவிந்தசாமின்னு, அந்த பூண்டி கல்லூரியிலேயே ஒரு பேர் பதித்த ஒரு முதல்வர்னா எம்எஸ் கோவிந்தசாமி தான். அவருக்கு ஈடு இணையாக யாரையும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட முதல்வர். அவரை நாஞ்சிக்கோட்டை சாலையில் போய் அவர் இல்லத்தில் போய் பார்த்தோம். பார்த்தோன்னே மார்க்கெலாம் பார்த்துட்டு, அடுத்து இந்த சைனிக் ஸ்கூலுடைய பேக்ரவுண்ட் இருந்ததுனால என்ன பண்ணார், என்ன கோர்ஸ் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, நீங்கள் எது வேணாலும் எடுத்துங்கன்னார். நீங்கள் எந்த கோர்ஸ் வேணாலும் எடுத்துங்க அப்படின்னாரு. உங்களுக்கு நான் நம்ம இதில் வந்து புஷ்பம் காலேஜில் சீட்டு கண்டிப்பாக தரேன், உங்களுக்கு விருப்பப்பட்ட பாடத்தை நீங்கள் படிங்கன்னாரு. நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொன்னேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னோடனே ஒரு மாதிரி ஆகிட்டார் அவர். வந்து என்ன நீங்கள், நான் தான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வேறு ஏதாவது படிங்க அப்படின்னா. இல்லை சார், எனக்கு ஆங்கில இலக்கியம் படிக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. ஏன்னாரு, இல்லை படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கணும்னா, அது என்னன்னா பிகாம் எடுத்துக்குவாங்க, அப்புறம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, இது மாதிரி எல்லா இதுவும் போய் கடைசியாக வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் இப்படி தான் கொண்டு போய் தள்ளுவோம், கடைசியாக படிக்காத பையன்களெல்லாம் அங்கே தள்ளுவோம் அப்படின்னாரு. இல்லை சார், நான் உறுதியாக இங்கிலீஷ் லிட்ரேச்சர் தான் படிக்கணும். எனக்கு என்ன இம்ப்ரெஷன்னா, சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், லயோலாலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தா அதுக்கு ஒரு மதிப்பு உண்டு. அதனால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அங்கே ஒரு 5 ஆண்டும் நல்ல கல்வி படிச்சுக்கிட்டு இருக்கப்பே, அது இந்த ரோட்டரியில் ஒரு யூத் விங் உண்டு, ரோட்ராக்ட்னு. இதெல்லாம் என்னுடைய லீடர்ஷிப்புக்கு நீங்கள் கேட்டிங்களா, இந்த பிஸ்னஸ் எப்படி. ஆமாம், அந்த லீடர்ஷிப் ட்ரைவனுக்கான குவாலிட்டிஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதான் அதில் வந்து இந்த ரோட்ராக்ட்னு ஒரு அமைப்பு இளைஞர்களுக்காக உள்ளது, 18 வயதுலேருந்து 28 வயது. அதில் தஞ்சாவூர் ரோட்ரா கிளப் ஆஃப் தஞ்சாவூரில் வந்து நான் உறுப்பினராக இருந்தேன். அதில் போகிறப்ப அங்கே நல்ல பழக்க வழக்கங்கள், டாக்டர்ஸ் தான் அதில் நிறையா இருந்தாங்க, டாக்டர்ஸ் தான் இருந்தாங்க. நாங்கள் இதுலேருந்து ஆர்ட்ஸ் காலேஜிலேருந்து 2-3 பேர் இருந்தோம். அப்போ வந்து ஒரு மீட்டிங் வந்து மெடிக்கல் காலேஜில் நடத்தினோம். அப்போ தான் சுப்பிரமணியன் செட்டியார் வந்து அந்த மீட்டிங்கில் வந்து, நம்ம லீடர்ஷிப்புங்கிறதுனால ஓடி ஆடி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அவர் என்னை கூர்ந்து கவனித்தப்ப அந்த விழா முடிஞ்சோடனே என்னை பார்த்து என்ன பண்ணார், நீங்கள் வந்து நாளைக்கு காலையில் என்னை 10 மணிக்கு சிவல் கம்பெனியில் வந்து பாருங்கள் அப்படின்னாரு. சரின்ட்டு நான் 9:55 போயிட்டு 9:55 போனோன்னே அவருக்கு அது ஒரு இம்ப்ரெஷன்னொன்னே அதுதான் எங்களுடைய முதல் சந்திப்பு. அந்த சந்திப்பு தான் இன்றைக்கி மாரவர்மனுக்கு இந்த ஒரு வளர்ச்சி. ஆமாம், சுப்பிரமணியன் செட்டியார் தான். இப்போ சொல்லுவாங்கள்ல, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட்டாலும். தஞ்சாவூரில் அப்போ பார்த்தீங்கன்னா 3-4 இண்டஸ்ட்ரி தான் இருந்தது. டோட்டலாகவே பெரிய இண்டஸ்ட்ரி, ஒரு 200-300 பேர் வேலை பார்க்குற மாதிரி இண்டஸ்ட்ரி வந்து 4 இண்டஸ்ட்ரீஸ், 3-4 தான். அதில் வந்து நேரடி பார்வையில் இவர் சுப்பிரமணியன் செட்டியார். இப்போ மகாராஜா மஹால் இருக்கிற இடத்துல டான்டெக்ஸ்னு இன்னர்வேர், அவன் தான் வந்து டிடிகே குரூப்காரன். டான்டெக்ஸ் ஃபேக்ட்ரி அங்கே இருந்து, அதில் ஒரு 500-600 பேர். அதுக்கு முன்னாடி இப்போ இந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் இருக்கிற ஒரு கேம்பஸ் இருக்குது பாருங்கள், தஞ்சாவூர் டெக்ஸ்டைல்ஸ்னு. அவங்க வந்து இந்த காட்டன் இது பண்ணாங்க. அவர் வந்து முதலியார் ஃபேமிலி, அவங்க தஞ்சாவூர் பேஸு, அவங்க முதலியார் ஃபேமிலி. அவர் டிடிகே குரூப், அது வந்து டான்டெக்ஸு. இவர் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ்னு ஃபார்மசூட்டிக்கலில் ஒரு கம்பெனி, அப்புறம் இது நேஷ்னல் ஃபார்மான்னு ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. இது மாதிரி சில தான். நீங்கள் மெடிக்கல் காலேஜ் ரோட்லலாம் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு இப்போ இவ்வளோ டிராஃபிக் இருக்குல்ல, அப்போ அதெல்லாம் கிடையாது. பேசணும்னா நிறையா பேசிக்கிட்டே போகலாம். வந்து அப்போ வந்து அவரோட தொடர்பு தான் என்னை வந்து இதாச்சு. அவர் ரொம்ப பெருந்தன்மையான குணம், அந்த நல்ல ஹைட்டு, எப்பொழுதும் வேஷ்டி சட்டை போட்டிருப்பார். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா அந்த கோட் சூட் ரோட்டரியிலலாம் இருந்தார். நல்ல ஆளுமை. அவரோட அவருக்கு வந்து 2 பையன், ஒரு பொண்ணு.
அது இல்லாமல் மிக நெருக்கமாக பழகினது, நான் அவர்கிட்ட பழகினது என்ன, அவருடைய செல்லப்பிள்ளை மாதிரியே வளர்த்தார். அதுதான் எனக்கு அந்த பேஸ் தான் எனக்கு இருந்தது. எல்லோரும் சொல்லுவாங்க, அவர் சுப்பிரமணியம் செட்டியாரா இல்லையா, அவர் சுப்பிரமணியம் செட்டியாரா இல்லையாங்கிறது ஒரு இதாச்சு. அப்படி வந்தது தான். என்ன படிக்கிறப்ப அவர் என்ன பண்ணுவார்னா, மாறன் வாங்க அப்படின்னு சொல்லுவார். போவேன், யாராவது ஆள் விட்டு, அப்போல்லாம் ஃபோன்லாம் ரொம்ப கம்மி, வந்து ஆள் விட்டு அனுப்பிச்சி விடுவார். போய் ஒரு டிராஃப்ட் பண்ணி கொடுங்கன்னுவார். அது மாதிரிலாம் பண்ணி கொடுக்குறப்ப அவருக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சு. அந்த இம்ப்ரெஷன் அந்த நெருக்கத்தை ஏற்படுத்துச்சு, நம்பிக்கை உண்டாக்குச்சு, நேரம் தவறாமல் இதெல்லாம் இது பண்ணப்போ கொடுத்தது. இதில் நானும் அந்த டிஆர்ஆருங்கிறது ஒன்று இருக்குது, அதாவது ரோட்டரி கவர்னர் மாதிரி. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வேதாரண்யம் காரைக்காலிலேருந்து கேரளா, தமிழ்நாடு கேரளா எல்லாம் கலந்த ஒரு இதில் 18 வயதுலேருந்து 28 வயதுக்குட்பட்ட இளைஞர்களுக்கு ஒரு அமைப்பு, அது ரோட்ராக்ட். அந்த ரோட்ராக்டில் வந்து அதை லீடர் பேர் ரோட்டரி கவர்னர் மாதிரி டிஆர்ஆர், டிஸ்ட்ரிக்ட் ரோட்ராக்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னு. அதில் வந்து லாஸ்ட்டாக வந்து பைஃபர்கேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி, கேரளா தனியாக தமிழ்நாடு தனியாக பிரியறதுக்கு முன்னாடி யுனானிமஸ்லி எலெக்டட் டிஆர்ஆர் நான். அது வந்து எனக்கு வந்து என்னுடைய ஆக்டிவிட்டீஸு அந்த இதை பார்த்து கிடச்ச ஒரு அங்கீகாரம். இப்படி போயிட்டுருக்கிறப்ப 1981 நான் முடிக்கிறேன். கோர்ஸ் முடிக்கிறேன், எம்ஏ முடிக்கிறேன். இப்போ அந்த கோர்ஸ் முடித்த சமயத்தில் அப்பாட்ட போய் சொல்லியிருப்பீங்க, லைக் நான் அந்த மாதிரி பிரிண்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி சொன்னீங்க, லைக் டாக்டர் படிக்க வைக்கணும்னு அப்பா நினச்சிட்டு இருந்தாங்க. இன்ன வரைக்குமே அந்த ஒரு சிச்சுவேஷன் எல்லாரோட வீட்லேயும் இருக்குது. ஃபாதர் அண்ட் மதர் ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் இருப்பாங்க, பட் ஆனால் வந்து நம்ம பிள்ளைங்க ஒரு கோர்ஸ் எடுத்து படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் அதை ஃபேஸ் பண்ணி அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களா, அந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு? சாதாரண விஷயம் இல்லை. உள்ளபடி நீங்கள் நல்ல இது வந்து எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருது. நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போல்லாம் அவ்வளோ எளிதல்ல. எங்கள் அப்பா வந்து என்னை வந்து ஒரு அரசு உத்தியோகத்துக்கு அனுப்பணும், இல்லை வங்கி இதில் வந்து ஒரு மேலாளராக இருக்கணும், இது மாதிரி தான் திட்டம். ஏன்னா பல காரணம். ஒன்று, ஒரு பொண்ணு கிடைக்காது. நீங்கள் வந்து தொழிலெல்லாம் இருக்கிறீங்க, அந்த காலத்துலேயே பொண்ணு கிடைக்காது. அதெல்லாம் பொண்ணு கிடைக்கவே கிடைக்காது. பொண்ணு தொழில் செய்கிறான்னா ஃபஸ்ட்டு டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து, தொழில் செய்கிறாருன்னா அதான் ஃபஸ்ட்டு டிஸ்குவாலிஃபிகேஷனு வந்து. ஆனால் பெருமைகள் நிறையா இருக்கும். அதெல்லாம் நான் உணர்ந்ததுனால தொழிலுக்கு வரணுங்கிற ஆர்வம் இருந்துச்சு. ஆனால் முடிவு பண்ணி அதுக்கு இடையில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது என்னென்னா, 1981 நான் முடித்தோடனே ஐஓபியில், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் ஆண்டர்ப்ரனர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம்னு 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம். ஓகே 1 month ட்ரைனிங் ப்ரோக்ராம். அதில் வந்து போஸ்ட் கிராஜுவேட்ஸ் படித்தவங்களுக்கெல்லாம் ஒரு ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து பொறுக்குனதில் 30 பேர் எடுத்தாங்க. 30 பேர் செலக்ட் பண்ணாங்க. அதில் நான் ஒருத்தன். ஓகே. அதில் இருந்ததோடு இல்லாமல் அந்த 30 பேருக்கும் நான் வந்து ஒரு லீடராகவே இருந்தேன். அந்த அசோசியேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இது பண்ணதில் லீடராக இருந்தேன். அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது யாருன்னா, பாலச்சந்திரன் ஐஏஎஸ் ரிட்டையர் ஆனார் கன்னியாகுமரியில். அவரெல்லாம், ஆனால் அவர் ஆரம்பிக்கலை யூனிட்டு. நான் வந்து அதில் இது பண்ணதுனால அந்த யூனிட் ஆரம்பிக்கிறதுக்கு அது வழிகாட்டுச்சு. அந்த சுப்பிரமணியம் செட்டியாருடைய தாக்கம், அடுத்து அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணது. இதில் வந்து எங்கள் அப்பா, அதில் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணது என்னென்னா, லெமன் கிராஸ் ஆயில்னு ஒரு யூனிட். அது வந்து இந்த 30 பேருக்கும் அவங்க பிஜி கொடுத்தப்ப அந்த காலகட்டத்தில் 81 மேஜர் ப்ராஜெக்டாக போடுங்கன்னு தான் சொன்னாங்க. மேஜர் ப்ராஜெக்டாக போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க. நிறையா ஃபண்ட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அவங்க வழிகாட்டுதல் எல்லாமே நிறையா இருந்தது. இருந்தாலும் எனக்குள்ள பயம், ஒரு ஃபியர், மேபி சக்ஸஸ் பண்ண போகிறோம். ஆனால் போட்டு நான் லெமன் கிராஸ் ஆயிலுக்கு தான் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்லாம் கொடுத்ததெல்லாம். பக்கத்தில் ஒரு எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓகே, சடகோபன்னு பேர், அவர் பிரிண்டிங் ப்ரெஸ் போட்டார். அவர் பிரிண்டிங் ப்ரெஸ் ப்ராஜெக்ட் போட்டார். அதை பார்த்தோன்னா நான் அவரை கேட்டேன், நீங்கள் என்னங்க பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிக்க போகிறீங்களான்னு. இல்லைங்க, நான் வந்து இந்த எக்ஸ் சர்வீஸ்மேனில் வந்து ஒரு கோட்டா ஒன்று இருந்தது, நம்ம அட்டன் பண்ணுவோம், எதாவது நாலேஜ் கிடைக்குங்கிறதுல பார்த்தேன், நான் ஒன்றும் செய்கிற எண்ணம் இல்லை அப்படின்னாரு. சரி, நான் செஞ்சால் உங்களுக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே அப்படின்னேன். சடனாக வந்த தாட்? இல்லை, சடனாக இல்லை, எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால ஓகே 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 நான் அது செஞ்சால் உங்களுக்கு வருத்தம். ஏன்னா நம்மளும் அந்த இதை எடுத்துக்கிட்டு அவருக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுங்கிறதுல நல்ல எண்ணத்தில் கேட்டேன். நல்ல மனிதர் அவர். அந்த கேட்டோன்னா அவர் ஓகே நீங்கள் பண்ணுங்க மாறன் அப்படின்ட்டார்.
ஏன் அது எனக்கு ப்ரிஃபர் பண்ணேன்னா, நான் காலேஜ் படிக்கிறதுலேருந்தே பிரிண்டிங் ப்ரெஸ் தொடர்பு உண்டு. செட்டியாருக்காக நிறையா போவேன் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு. எனக்கே அதில் ஏதாவது சின்ன சின்ன ஃபேம்ப்ளெட்ஸ்லாம் போடுவேன். ஓகே, அதில் ஒரு படிக்கிறப்பயே ஐ ஹேட் விசிட்டிங் கார்டு, லெட்டர் ஹெட்டு, இது மாதிரிலாம் எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ தஞ்சாவூரில் கொத்தன் சந்துன்னு ஒரு இதில் வந்து ராசி பிரிண்டர்ஸ்னு வச்சுருந்தார். முத்தையா செட்டியார்னு பேர். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, அழகாக செய்வார். ரொம்ப அழகாக அந்த பிரிண்டிங்லாம் நேர்த்தியாக இருக்கும். ரொம்ப சிரத்தை எடுத்து பண்ணுவார். அப்போ அங்கே போகிறப்ப நெருக்கமான பழக்கம் வந்தது. அப்போ அங்கே போய் அந்த டைப் செட்டிங் பார்க்குறது, அங்கே மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டார். ஏன்னா என்னால் அவருக்கு பிஸ்னஸ் நிறையா வந்தது. ஓகே, அதனால் எனக்கு கொஞ்சம் லிபரல், மித்தவங்களை காட்டிலும் நான் கொஞ்சம் உரிமை எடுத்து உள்ளுக்குள்ளே போக அதையெல்லாம் ஸ்டடி பண்ண, என்ன ஒரு மிஷின்னா எப்படி இருக்கும், எப்படி அந்த பிரிண்டிங் செய்கிறாங்க, எல்லாத்தையும் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதனால் தப்பாக எடுத்துக்காத, நீ தொழில் செய்யவே கூடாது அப்படின்னாரு. என்ன செய்வான், இப்போ உணங்கிட்டு சாப்பிடாம அஜிடேட் பண்ணுவோம்ல, ஒரே பையன், என்ன ஒரே பையன், அதனால் அப்படியே சோர்ந்து போய் அப்படியே எங்கே இருக்க உள்ளே போகிற எல்லாம் அப்படியே நாட்கள் ஒரு மாதம் 2 மாதங்க அப்படியே கடந்தது. அப்புறம் எங்கள் அப்பாவே என்ன பண்ணார், கூப்பிட்டாரு, மாறன் நீ வந்து தொழில் செய்கிறத பற்றி எனக்கு இது இல்லை, ஆனால் அதை நல்லா செய்யணும். செய்யலைன்னா நம்ம சொத்தே போயிடும், குடும்ப சொத்தே போயிடும் அப்படின்னாரு. அதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்காதுப்பா, நல்லபடியாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, அதான் எங்கள் அப்பா கொடுத்த அனுமதி. ஸோ அப்போ வீட்டோடைய அந்த சொத்தை நம்ம வச்சு ஸ்டார்ட் பண்ணது வந்து நீங்கள் செக்யூரிட்டி கொடுக்காம எந்த பிஸ்னஸ் யாரும். ஆமாம், அப்பா அனுமதி கொடுத்துட்டார். அது ஒரு ஃபஸ்ட்டு செக்கு முடிஞ்சிருச்சு. வந்து அனுமதி கொடுத்துட்டார். இதில் நமக்கு கூடுதலாக என்னென்னா, இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஆண்டர்ப்ரினர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணோம். மாவட்ட தொழில் மையம்லாம் சப்போர்ட்டில் இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் மெனி ப்ளஸ் பாயிண்ட்ஸ். என்ன இருந்தாலும் பேங்க்கில் ஃபைனான்ஸ் பண்ணோம்ல, ஆமாம், பேங்கரை போய் பார்க்கணும். அப்போ அவங்க வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் இங்கே லீட் பேங்க். அப்போ லீட் பேங்க்கில் மேனேஜர் வந்து நடராஜன் இருந்தார். நடராஜனில் ஒரு பேர், ஒரு செட்டியாக இருந்தார், பேர் மறந்துட்டேன். அவர் வந்துட்டு போய் பார்த்தோன்னே, முத்தையா அவர் பேர், ரொம்ப வாழ்த்துக்கள் அது இதெல்லாம் சொன்னவர். தடிக்கு விழுந்தா ப்ரெஸ் இருக்குது, தடிக்கு விழுந்தா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, இதெல்லாம் எப்படி ஓடுங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. அடுத்தது அந்த டைப்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நீங்கள் காலி, வந்து எங்களுக்கு எந்த கணக்கும் இல்லை. அடுத்து என்ன, 1 மாதத்தில் எனக்கு ரிட்டையர்மெண்ட் வந்துடும், நான் இதாகிடுவேன், வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுவேன். நடராஜன் வர்றாரு, அவர் மாவட்ட தொழில் மையத்தில் இருக்கிறாரு, கிரெடிட் மேனேஜராக இருக்கார், அவரை ஃபாலோ பண்ணிங்கன்னாரு. அப்போ இது 2 வீலர்லாம், சைக்கிள் தான், சைக்கிள்லேயே போயிட்டு சைக்கிளில் உடனே அவரை போய் பார்த்தேன். நல்ல மனுஷன், என் வாழ்க்கையில் ஒளியேற்றி வச்ச மனிதர் அவர் தான், நடராஜன், மறக்கவே முடியாது. போய் பார்த்தப்ப, கவலையப்படாதீங்க, 100% நான் வரேன், வந்து அதை வந்து உங்களுக்கு அந்த தொழில் தொடங்குறதுக்கு எல்லா வகையிலையும் துணையாக இருப்பேன்னு அவர் கொடுத்த வாக்கு தான் இன்றைக்கி பல்வேறு மாற்றங்களில் கொண்டு போய் ஒரு பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸாக 46 வருஷம் நடந்திருக்கு. அப்படின்னா அதுக்கு காரணம் நடராஜன் தான். நிறையா ஹடல் வரும், நீங்கள் இப்போ ஈஸியாக இருக்கிற மாதிரிலாம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பமும் கம்மியான ஒரு இது, ரொம்ப கம்மி. இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸும் இல்லை. ஸோ அப்போ தஞ்சாவூரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கான லைக் காம்படிட்டர்ஸ் மாதிரி யாரும் இருந்தாங்களா? லைக் வேறு இதே இண்டஸ்ட்ரியில் வேறு யாரும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தாங்களா அந்த டைமில்? அப்போ ஸ்டார்ட் பண்ணுறதா இல்லை, பட்டு இது வந்து தஞ்சாவூரில், நீங்கள் தஞ்சாவூர் டோப்போகிராஃபி உங்களுக்கு தெரியும், பஸ் ஸ்டாண்டு. ஆமாம், இப்போ வளர்ச்சியை பார்க்கக்கூடாது. நீங்கள் ஒரு 45 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். என்ன 45 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போகிறேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கீழே வீதிக்கு போகிற ரோடு, இந்த 4 வீதி தான் முக்கியமான வீதிகள். சீனிவாசபுரம் ஃபஸ்ட் எக்ஸ்டென்ஷன், அருளானந்த நகர், அடுத்த எல்லாம் பாஷ் பீப்புளெலாம் இருக்கிற இடம். இப்படி மெடிக்கல் காலேஜ் ரோடெலாம் டெவலப்பிங் ஏரியா தான். யாராக இருந்தாலும் பிரிண்டிங்னு வந்தால் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு மகாலிங்கம் ப்ரெஸ்ன்னு இருக்கும், லெஃப்ட் சைடு வெற்றிவேல் ப்ரெஸ்ன்னு இருக்கும். மகாலிங்கம் ப்ரெஸ் என்னென்னா சொஃபிஸ்டிகேட்டட் ஒர்க்கெல்லாம் பார்க்குறவங்க, ஓகே, ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டட், நல்ல இன்விடேஷன், கொஞ்சம் பொறுமையாக தான் இது பண்ணுவாங்க, வந்து நிதானமாக செஞ்சு
பிரிண்டிங் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுக்குறது மகாலிங்கம் பிரிண்டர்ஸ்னு. இந்த சைடு இது வெற்றிவேல் ப்ரெஸ். அவங்க என்னென்னா இந்த வில்லேஜ் பிரிண்டிங், இந்த கல்யாண பத்திரிக்கை, வில்லேஜ் சைடில் இருக்கிற கர்மாதி பத்திரிக்கை, அந்த மாதிரி குயிக் இது சீக்கிரம் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற விஷயங்கள். இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியாது, எப்படியா இருந்தாலும் இவங்கள காட்டில் அவங்க இது. ஆனால் வேலை வந்து இவங்க அளவுக்கு ரொம்ப தெளிவாக பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. சுத்தமாக இருக்கும், பட்டு ஃபைன் குவாலிட்டி. இவங்க இந்த 2 ப்ரெஸ் தான். இதில் மகாலிங்கம் பிரிண்டர்ஸ் தான் எல்லாருக்கும் ஊர் இருந்த டாப் பிரிண்டர்ஸ். பார்த்தேன் நம்ம நான் அப்பயே சூஸ் பண்ணது நம்ம வந்து மகாலிங்கம் பிரிண்டர்ஸ் மாதிரி வரணும் அப்படிங்கிற எண்ணம். இன் டர்ம்ஸ் ஆஃப் குவாலிட்டி எல்லாத்துலேயும் மகாலிங்கம் பிரிண்டர்ஸ் இது அளவுக்கு நம்ம வளரணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அதுக்கு என்ன செய்யணும்னா எங்கள் அப்பா பேர் பழனி மாணிக்கம். பழனி, ஓகே. அதில் பழனி எடுத்துகிட்டு மாணிக்கம் பிரிண்டர்ஸ்னு ஷார்ட்டாக இது பண்ணோம். அது அவங்கள மாதிரியே நம்மளும் அச்சுத்துறையில் ஒரு மாணிக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் பிரிண்டர்ஸ்னு வச்சு அதாவது அந்த ரோட்டிலலாம் யாருமே வரமாட்டாங்க. அந்த இடத்துல சக்காநாயகன் தெரு 2277ன்னு அந்த நம்பர் அங்கே ஆரம்பித்தோம். 1981 ஜூன் 10. அது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்க கூட நீங்கள் கூகுளில் பார்த்தேன்னு. ஆமாம், நான் அந்த ஃபோட்டோஸ் பார்த்தேன். ஸோ நீங்கள் ரொம்ப யங்காக உட்காந்துருந்தீங்க. அதில் வந்து துளசி ஆவாண்டியார் இருக்கார்ல, அவர் தான் இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சவர். பூண்டி கல்லூரியோடைய தாளாளர், வந்து அப்பாவுக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். அதனால் அவரை தான் கூப்பிட்டோம். அவர் தான் திறந்து வச்சார், கைராசியானவர். எங்களுக்கு அப்போவே வந்து என்னென்னா, ஒரு நிறுவன வளர்ச்சிக்கு என்ன தேவை, அந்த மிஷின்ஸ் ரன் ஆகணும். மிஷின்ஸ் ரன் ஆகிறதுக்கு ஆர்டர்ஸ் நிறையா வேணும். பிரிண்டிங்க்கு ஆர்டர் நிறையா. அதில் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரைவேட் லிமிடெட்னு இருந்தது, மருந்து ஃபார்மசிட்டிக்கல் கம்பெனி. அவங்க ஆர்டர் நிறைய ஆர்டர் வந்து எங்களுக்கு இரவு பகலாக ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து தஞ்சாவூரில் துணிச்சலாக வந்து ஷிஃப்ட் மாதிரி வச்சுக்கிட்டு அப்போயே 1981 ஷிஃப்ட் மாதிரி சேலஞ்சஸ் நிறையா இருந்தது. அந்த ரன்னிங் டைம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேலஞ்சஸ் இருந்தது. லைக் என்னன்னா, அந்த எம்ப்ளாயீஸு வந்து கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேராக இருந்தது. ஏன்னா இன்னொரு ப்ரெஸ்ஸில் இது டெக்னிக்கல் சைடு உள்ளது, ரொம்ப டெக்னிக்கல் சைடு உள்ளது. வேறு யாரும் செய்ய முடியாது. ஈஸியாக வெளியிலேருந்து ஒரு ஆளை கூட்டியாந்து செய்ய முடியாது. எல்லாமே படிக்காதவங்களாக இருந்தாலும் அந்த டெக்னிக்கல் நோஹவ் தெரிஞ்ச ஆள் தான் வச்சுக்கிட்டு செய்ய முடியும். அந்த வகையில் அவங்களுடைய ப்ராப்ளம் இருந்தது. அதை ஓவர் கம் பண்ண என்ன பண்ணேன்னா, ஐ கேவ் தம் குட் சேலரி. ஃபஸ்ட்டு அந்த அவங்களுடைய கம்ஃபர்ட்ஸு, சேலரி நீட்டாக இருக்கும். எங்கள் எப்பொழுதுமே மாணிக்கம் பிரிண்டர்ஸ்னாவே சொல்கிறது என்னென்னா, தஞ்சாவூரில் ஒரு நீட்னஸ்ஸு, ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் மாதிரி இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து அவங்க வந்தாங்க, ஆரம்பித்தோம், வேலை ஓட ஆரம்பிச்சிச்சு. மிஷின் ஆஃப்டர் மிஷின் போட ஆரம்பித்தோம். அப்போ வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மித்த எல்லா பிரிண்டிங் ப்ரெஸ்லையும் ஒவ்வொரு லீடர் மாதிரி இருப்பாங்க, ஒரு முக்கியமான ஆள். அவரை ஃபோர்மேன்னு சொல்லுவோம். ஃபோர்மேன், ஓகே. அதில் ஒவ்வொரு பிரிண்டிங் ப்ரெஸ், லீடிங் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் இருந்த அத்தனை ஃபோர்மேனும் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க. என்னுடைய குணம் தெரிஞ்சு, என்னுடைய சப்போர்ட் தெரிஞ்சு அவங்க எல்லாம் வந்தாங்க. இப்போ வரும்போது அந்தந்த பிரிண்டர்ஸில் இருக்கிறவங்க லைக் அதை எப்படி பார்த்துருப்பாங்க? ஏன்னா இங்கே இருக்கிற ஃபோர்மேன்ஸ் எல்லாம் சடனாக ஒருத்தவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபேம் கிரியேட் பண்ணிவிட்டு எல்லோரும் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து நெருக்கடிகள் எதுவும் உங்களுக்கு கிரியேட் ஆச்சா? அங்கே இருக்குல்ல, நான் எல்லாருக்கிட்டையுமே நட்பு வட்டத்தில் தான் பாராட்டிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் முன்னாடியே கூட சொன்னீங்க, இந்த மகாலிங்கம் ப்ரெஸ் ஓனரை கூட நான் பார்த்தப்ப அவர் தான் அட்வைஸ் சொன்னார். நல்ல அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொன்னப்போ எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அதெல்லாம் தான் என்னுடைய வளர்ச்சி காரணம். இது மாதிரி இந்த ஆரம்பிக்கிறப்ப, ஒரு யூனிட் ஆரம்பிக்கிறப்ப நம்மள்ட்ட பிடிங்கி திங்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருப்பாங்களே, என்ன அதில் இந்த இதில் வந்து ஏமாத்துறதுக்குன்னு ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு அதான் பொழப்பு, அதுதான் இது. பல ஏமாற்றங்களையும் சந்திச்சிருக்கீங்க. அதெல்லாம் வந்து சம்பளம் என்ன இதெல்லாம் அவர் அந்த முத்தையா இறந்துட்டார். அவர் பிரதர் தமிழையா இருக்கார், அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு. அவர்கிட்ட போய் கேட்டப்போ, கவலைப்படாதீங்க மாறன், எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து உங்கள் தொழிலில் நீங்கள் கவனமாக செய்யுங்க. மகாலிங்கம் ப்ரெஸ் ஓனர் அவர் பேசுகிறாரு. நான் வந்து அவருக்கு காம்படிட்டர் இருந்தாலும் எனக்கு கைட் பண்ணாங்க. நீங்கள் அப்போ தான் அவர் சொன்ன கருத்து இன்றைக்கும் உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறேன்னா எல்லாருக்குமே அது பயனுள்ள கருத்து. ஒரு பொட்டி கடை வைக்கிறோம். பொட்டி கடை வச்சோம்னா
அதுக்கு யார் யாருக்கு நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த பொட்டி கடைக்கு தேவையான பொருள்களுக்கு கொண்டாந்து கொடுக்குறவன் அவனாவே தேடி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவானா. ஆமாம். பொருள்கள் நீங்கள் போய் அலைய வேண்டியதில்லை, அவனே உங்களை தேடி ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடி வந்து அந்த இது வரும். அதனால் நீங்கள் தைரியமாக நீங்கள் செய்ய வேண்டியது செய்யுங்க, எல்லாம் உங்களுக்கு வந்து வரும். அவன் எல்லாம் வருவான் அவங்கள தேடி. அது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸாக இருக்கும். கான்ஃபிடன்ஸ், பெரிய கான்ஃபிடன்ஸ். ஒரு காம்படிட்டர்கிட்ட இருந்தே ஒரு பெட்டர்மெண்ட்டாக ஒரு இது வாங்குறது பெரிய விஷயம். அது வந்து பழக்கத்தினால. அதே மாதிரி வெற்றிவேல் பிரஸ் அப்பர் அண்ணன்லாம் இன்றைக்கும் இருக்கார். இன்றைக்கும் ரொம்ப நாங்கள்லாம் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் தான். அதான் அந்த அசோசியேஷன்லேயும் அவர் தலைவராக இருந்தார், நான் செக்ரட்டரியாக இருந்தேன். இப்படி பல இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா எல்லார்கிட்டையும் நட்பு வட்டத்தில், அதாவது போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டி எப்படின்னா ஆரோக்கியமான போட்டி. ஹெல்த்தி. ஒருத்தரை அழித்து ஒருத்தரை வளர்ச்சி வர்றதில்லை. நீ நல்லா வளரு, நானும் நல்லா வளர்றேன். ஏன்னா இதுதான் என்னுடைய கருத்து. அப்போ இருந்த தஞ்சாவூரில் என்னன்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இப்போ அது போயிடுச்சுங்கிறது எனக்கெல்லாம் வருத்தம். பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குதுன்னு வச்சிங்களேன். இப்போ மகாலிங்கம் ப்ரெஸ் வந்து சொன்னேன், அவங்க அழைப்புதல் போக்குவரத்து இதுதான் அவங்களுக்கு. அதே மாதிரி வெற்றிவேல் ப்ரெஸ் அவங்களுடைய கருத்து. நேஷ்னல் ப்ரெஸ்ன்னு இருந்துச்சு. அவங்க பார்த்திங்கன்னா அந்த பஸ் டிக்கெட் இருக்குது பாருங்கள், தமிழ்நாடு முழுக்க உள்ள அத்தனை பஸ் டிக்கெட்டுகளையும் அவங்க தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. அவருக்கு அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் தான் இருக்கும். அவர் வந்து எக்காரணம் முன்னிட்டும் 100% இதுக்கு வரமாட்டார். இன்னொருத்தர் செய்கிற வேலைக்கு குறுக்க வரவே மாட்டார். அப்படி இருந்துக்கிட்டு இருக்கிறப்ப நாங்கள் என்ன பண்ணோம்னா இவங்க செய்யாத வேலைகளாக என்ன பார்க்கலாங்கிறப்ப நான் தான் சொன்னேன், தஞ்சாவூரில் பெரிய கம்பெனிஸ் லைக் ஃபார்ம் ப்ராடக்ட்ஸு, நேஷ்னல் ஃபார்மா, டான்டெக்ஸு, தஞ்சாவூர் டெக்ஸ்டைல்ஸ் இது மாதிரியான கம்பெனிகள்லாம் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க. அது இல்லாமல் புத்தக வேலைகள் நாங்கள் அதில் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ வெற்றிவேல் ப்ரெஸ்ஸுக்கே ஒருத்தர் வந்து புக்கு ஒர்க் பண்ணணுன்னா ஒரு ஆளை போட்டு இங்கே அனுப்பிவிடுவார். அதே மாதிரி ஒரு பஸ் டிக்கெட், ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் இருக்குது. இப்போ என்கிட்டே ஒருத்தர் வந்து பஸ் டிக்கெட் அடிக்கணும்னா நேஷ்னல் ப்ரெஸ்ஸுக்கு போங்க, அது அவர் தான். அதே மாதிரி சினிமா டிக்கெட்டு, சினிமா போஸ்டர்ஸ்னால் என்எஸ்பி தான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு இது வச்சுருந்தோம், ஒவ்வொரு சர்வீஸ் மாதிரி வச்சுருந்தோம். அதுக்குள்ளே நாங்கள் அவருக்கு செய்கிற தொழிலுக்குள்ளே நாங்கள் தலையிடுறதில்ல, நான் செய்கிற தொழிலுக்குள்ளே அது தலையிடுறதில்ல. 2000 ஒரு பெரிய மாற்றம். எல்லாரும் எல்லா வேலைகளும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. அந்த காலகட்டம் மாறிடுச்சு. மாறினோன்னே நாங்களும் இது பண்ணி அந்த போட்டியில் நம்மளும் சர்வே பண்ணணும்ல. அப்போ வந்து தஞ்சாவூரில் நான் சொன்னப்பல அந்த சம்பளம் வந்து நல்லா கொடுத்தேன். போனஸ் வந்து தீபாவளிக்கு தான் போனஸ் இருந்துச்சு. நான் பொங்கலுக்கு, தீபாவளிக்கு ஒரு போனஸ்ஸு, பொங்கலுக்கு ஆஃப் போனஸ், அது மாதிரி கொடுத்தது இன்னும் அவங்களுக்கு இதாச்சு. ரொம்ப சின்சியராக இருப்பாங்க. அந்த வேலை ஆட்களை நீங்கள் தேடிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சாங்களா அந்த டைமில்? ஏன்னா 40 years பேக்கு ஸ்கில்டு பர்சன் வேணும்னு சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு டிமாண்ட் எப்படி க்ரியேட் ஆச்சு? அதாவது அந்த டிமாண்ட்னா இப்போ நீங்கள் சொல்கிறது நான் தான் சொன்னேன், எல்லாருமே இந்த சேல்ரி இதெல்லாம் நல்லா. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி மாணிக்கம் ப்ரெஸ்ஸில் இன்றைக்கி இருக்கிறது, இந்த 41 வருஷத்தில் ஒரு நாள் கூட தப்பி சேல்ரி போட்டது கிடையாது. அதே மாதிரி முன்னாடி சனிக்கிழமை அவங்க லைஃப் ஸ்டைலையும் மாற்றினேன். ஒன்றும் அவர் மாறவர்மனை நம்பினா மோசம் இல்லைங்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினேன். அதனால் எம்ப்ளாயீஸ் வர ஆரம்பித்தாங்க. வந்து சனிக்கிழமை கண்டிப்பாக உறுதியாக சம்பளம், எப்போ பணம் கேட்டாலும் அவர்கிட்ட கிடைச்சிடும் அப்படிங்கிற. எதுவும் அட்வான்ஸ் கேட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்ப இதுக்காக கேட்டுக்கிறப்ப நம்ம கொடுக்கறது இதெல்லாம். அதனால் 100% வந்து அவங்கள்ட்ட ஒரு சின்சியாரிட்டி, டிசிப்ளின் இருந்துச்சு. நான் ரொம்ப டிசிப்ளின்ட், ஆர்கனைஸ்டாக இருந்ததுனால பேர்ட்ஸ் ஆஃப் தி சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். எனக்கு நல்ல ஃபோர்மேன் இருந்தார். நான் நம்பி வந்து நான் சிஸ்டம் பண்ணிட்டேன். அப்போயே காரணம், என்னுடைய வெற்றிக்கு காரணமே 1981 ஆரம்பித்ததுலேருந்து சிஸ்டம் தான். சிஸ்டமேட்டிக்காக அப்படியே கொண்டு சிஸ்டம் தான். ஐ வில் கிரியேட் அ சிஸ்டம், த சிஸ்டம் வில் டேக் கேர், சிஸ்டம் வில் ஒர்க். வந்து அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லாமல் தான் இன்றைக்கும் போயிட்டுருக்கிறது. நான் எப்பொழுதுமே சிஸ்டம் தான் க்ரியேட் பண்ணுவேன். சிஸ்டம் க்ரியேட் பண்ணேன்னா நான் சிஸ்டம் சரியாக ஒர்க் ஆகுதுன்னு தான் பார்த்துக்குவேன். அது ஒரு முக்கியமான இது. இப்போ நம்ம தஞ்சாவூர்லேருந்து கொஞ்சம் க்ராஸ் பண்ணி டெல்டா சைடுன்னு வரும். இப்போ நம்ம டெல்டா வந்துட்டோம்னா டெல்டாவை சுற்றி ஊர்கள் இருக்குது, தஞ்சாவூர் மையப்பகுதியாக இருக்குது. ஸோ அந்த டைமில் தஞ்சாவூர்லேயே உங்களுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருந்துச்சு. 2 பிரிண்டர்ஸ் காம்படிஷன் சொல்லியிருந்தீங்க. இப்போ டெல்டாலேருந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு காம்படிஷன் மாதிரி உங்களுக்கு கிடச்சிச்சு? அங்கேருந்து ஆர்டர்ஸ் உங்களுக்கு அந்த டைமில் வந்துச்சா?
அப்போ இதிலெல்லாம் பெரிய பிரிண்டிங் ப்ரெஸ்லாம் கிடையாது. இப்போ வந்து தானே ஒரத்தநாடுன்னு எடுத்துக்கிட்டிங்களாலும் சரி, பட்டுக்கோட்டையில் இருந்தது, திருவையாறுலாம் கிடையாது, திருக்காட்டுப்பள்ளியெல்லாம் கிடையாது, இப்படி வந்து அதிகம் கிடையாது. எதாக இருந்தாலும் நீங்கள் தஞ்சாவூரை நோக்கி தான் வரணும். தஞ்சாவூருக்கு வராமல் எதுவும் நீங்கள் சாதிக்க முடியாது. எல்லாம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்களே தஞ்சாவூரில் சாயங்காலம் காப்பி குடிக்கிறதுக்காக வந்த காலம் என்ன, அது மாதிரி இருந்த கட்டம். இப்போ வந்து நம்மளுடைய ஃபேஸ் லிஃப்டே மாறிடுச்சு. 1976 தான் நான் வரேன் நாங்கள் திருச்சி மாவட்டத்தில் இருந்துட்டு 1976 தான் தஞ்சாவூரில் கால் எடுத்து வைக்கிறேன், அந்த மெடிசன் பண்ணணுங்கிறதுக்காக. அப்புறம் லைஃப் எப்படி எப்படியோ போச்சுன்னு சொன்னேன் உங்கள்கிட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கோயில் இருக்குல்ல, ஆமாம், பெரிய கோயிலெலாம் வெறிச்சோடிடும். எங்களுக்கு ஒரு மீட்டிங் பாயிண்ட் வந்து என்னென்னா, நாங்கள் டாக்டர்ஸ் ஒரு 4-5 பேர், நான் எல்லாம் சேர்ந்து ஒரு 7 மணிக்கு அங்கே போனோம்னா 8 மணி வரைக்கும் அங்கே இருப்போம். அவர் அந்த குருக்கள் வந்து கிளம்புங்க நட சாத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். 10லேருந்து 50 பேர், 10 பேர் குறைவா 50 பேர், அவ்வளோதான். இந்த பெரிய கோயிலில் நீங்கள் இப்போ பார்க்குற டிராஃபிக்லாம் இருக்காது. 8 மணிக்கெல்லாம் ஊர் அடங்கிடும். ஊர் அடங்கிடும். 8 மணிக்கெல்லாம் நீங்கள் அங்கிட்டு போக்குவரத்தே இருக்காது. அப்படி இருந்த ஊர் தான். எல்லாருமே தஞ்சாவூரை வந்து விரும்பி வந்துட்டாங்கன்னா, தஞ்சாவூர் விட்டு போனதாகவே யாரும் சரித்திரமே கிடையாது. தஞ்சாவூர் வந்து ஒரு எல்லா வகையிலையும் ஒரு அமைதியான நகரம். அப்போ இருந்தால் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான நகரம். இன்னும் நான் படிக்கிறப்ப எங்களுக்குள்ளே பேசிக்கிறது என்னென்னா, நெய்தர் எ பிக் டவுன் நாட் ஸ்மால் டவுன் வில்லேஜ், என்ன நல்லா ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உண்டானது. ஆல்மோஸ்ட் எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிகிற அளவுக்கு இருந்தோம். அப்படி தான் இந்த தஞ்சாவூருடைய அமைப்பே கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நிறைய பேர் என்னால் விரல் விட்டு சொல்ல முடியும், நேரம் நமக்கு அதுக்கு இடம் கொடுக்காது. அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரும் நிறைய முத்திரைகள் பதிச்சாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த டெல்டாவில் வந்து நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, நிறையா இருக்குது. குறிப்பாக வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டியது, நான் வியந்தது, நான் சொன்னேன் 1976 அந்த பெரிய கோயில் பக்கம்லாம் யாருமே போனதில்லை. பெரிய கோயில் நாங்களே ஒரு மீட்டிங் பாயிண்ட்டாக தான் வச்சுருந்தோம் மொழிய. இவ்வளோ பெரிய மார்வல், உலகத்தினுடைய ஒரு பெரிய அதிசயங்கிறது தெரியல. அதிசயத்திலையும் அதிசயம் அது. நீங்கள் படிக்க பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னமும் அதில் வந்து பெரிய ஆச்சரியம் இருக்குது. அது வந்து தமிழனுடைய பெருமை. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பொறியியலில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய கட்டட இது வந்து நிற்கிது. ஒரு 45 இயர்ஸ் பிஸ்னஸ் ஜேர்னி தாண்டி வந்துட்டீங்க. ஸோ டெக்னாலஜி வந்து 45 இயர்ஸ்க்கு முன்னாடியிலிருந்து இப்போ வரைக்கும் தஞ்சாவூருடைய ஒரு க்ரோத்தில் ஒரு மெயின் பில்லராக இருக்கீங்க. ஸோ இப்போ ஏற்பட்ட க்ரோத் வந்து தஞ்சாவூர் வந்து பில்ட் ஆகிருக்கு. பட் ஸ்டில் நம்மளோட அப்கமிங் ஜென்ரேஷன் வந்து தே ஆர் மூவிங் டு சென்னை, பெங்களூர் அண்ட் ஹைதராபாத். ஸோ அந்த மாதிரி பீப்புள் தஞ்சாவூருக்கு கம்பேக் கொடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா இருந்தால் என்ன மாதிரி ஒரு அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? தஞ்சாவூர் அதாவது இப்போ முன்னாடி இருந்த தஞ்சாவூர் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி இருக்கிற தஞ்சாவூர் நாளைக்கு இருக்காது. எல்லாமே வளர்ச்சி பாதையில் தான் போய்ட்டுருக்கு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய முன்னாடி வந்து ஒரு சிறு நிறுவனங்களே இருந்த இடத்துல இன்றைக்கி பல நிறுவனங்கள் இருக்குது. பல நிறுவனங்களுக்கும் இன்றைக்கி வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் இருக்காங்க. வாடிக்கையாளர்கள் இருக்கிற வரைக்கும் தொழில் வந்து நல்ல வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டுருக்கோம். அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் 3 கடமைகள். ஒன்று வந்து அவங்க தொழிலில் சரியாக செய்கிறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். வாடிக்கையாளர்கள் திருப்தி, மன திருப்தி கொடுக்கக்கூடிய வகையில் தொழில்கள் அமையணும். அடுத்தது விலையேற்ற அந்த விலை சராசரியாக எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம்ல, அஃபோர்டபுள் ப்ரைஸ் இருந்தால் ஆல் பிஸ்னஸஸ் வில் க்ரோ. இல்லைன்னா அவங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கணும். ஒன்று தனித்தன்மை இருந்து நீங்கள் எவ்வளோ விளைச்சாலும் அதுவும் சர்வைவ் ஆகும். மித்த எல்லாமே நான் சொல்கிற அடிப்படையில் தான் இதாகும். அந்த வகையில் வந்து நீங்கள் எந்த தொழில் தஞ்சாவூரில் வந்து தொடங்கினாலும் நிச்சயமாக வளர்ச்சி பாதையில் தான் இருக்கும். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், நிறையா பேருக்கு தெரிஞ்ச செய்தியாகவும் இருக்கலாம், தெரியாத செய்தியாகவும் இருக்கலாம். இது வந்து அப்போ வந்து செய்தித்தாள்லேயும் ஊடகங்கள்லேயும் பத்திரிகையிலையும் அந்த செய்தி, நீங்கள் அதிக பணப்புழக்கம் உள்ள இடம் டெல்டா, நம்ம தஞ்சாவூர் டெல்டா தான். பணப்புழக்கம் உள்ள இடம். நீங்கள் விலை உயர்ந்த கார்கள் வாங்கணுன்னாலும் தஞ்சாவூர்காரன் தான் வாங்கினான்.
விலை உயர்ந்த நகைகள் வாங்கணுன்னாலும் தஞ்சாவூர் வராங்க. தஞ்சாவூருக்கு பிறகு தான் எல்லாம். அதுக்கப்புறம் தான் நான் அந்த ஆர்டிக்கல் படித்த பிறகு பார்த்திங்கன்னா அபரிமிதமான வளர்ச்சி தஞ்சாவூரில். இப்போ துணிக்கடைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கமலா சில்க்ஸ்னு தெற்கு வீதியில் இருந்துச்சு, மகாராஜா இருந்தாங்க. அப்போ 2 பேருக்குள்ளே தான் காம்படிஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆனந்தம் சில்க்ஸ் வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸ் வந்துச்சு. மகாராஜாவே 2-3 யூனிட் வந்து 2-3 யூனிட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஜவுளி துறையில் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி எல்லா இதுலேயும் பார்த்திங்கன்னா, இது ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அந்த வகையில் ஒரு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இவர் ஸ்பீக்கர் பேசினார். ஐ ஃபர்காட் ஹிஸ் நேம். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் ஒவ்வொரு செயல்லையும் நீங்கள் ஒரு தனித்தன்மையை ஏற்படுத்தினீங்கன்னா அதுக்கு வாடிக்கையாளர்கள் உடைய எண்ணிக்கை நிறையா இருக்காங்க. நீங்கள் உற்பத்தி பெருக்கிறதெல்லாம் பெருசு இல்லை. நீங்கள் தொழிலை சிரத்தையாக செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக டெல்டா ரீஜனில் நிறையா செய்ய முடியும். டெல்டா ரீஜன் அதுக்கு ஆதரவு இருக்குது. இன்றைக்கி எல்லாம் நிறைய பேர், நான் தான் சொன்னேன், சின்ன இதாக இருந்த பெரிய நகரமாகவும் இல்லாமல் சின்ன ஊராகவும் இல்லாமல் இடைப்பட்ட இதில் இருந்தது. அபரிமிதமான வளர்ச்சி. இன்றைக்கி மால் வந்திருக்கு, நிறையா கார்ப்பரேட் கம்பெனிஸ் எல்லாமே வந்துருச்சு. ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு ஐடி எக்ஸ்பேன்ஷன் க்ரியேட் ஆகுதுன்றது அந்த சிட்டியுடைய க்ரோத்தையும் தான் அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபியாக இருக்கட்டும், இல்லை எல்லா டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸுமே அந்த க்ரோத் வளரப்போகுது. அப்போது நம்ம ஊரில் இருக்கிற ஸ்மால் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே அவங்களுமே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், அதர் சிட்டிஸ் போகணுன்னு அவங்க பிளான் பண்ணுறாங்க. லைக் சென்னை, பெங்களூர் போகணுன்னு பிளான் பண்ணுறாங்க. இப்போ தஞ்சாவூர்லேயே அவங்க அகெயின் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை டெல்டாவில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக க்ரோத் இருக்க போகுது. க்ரோத் பாதையில் போயிட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது அந்த ஹெசிடேஷன், அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபியர் ஆஃப் ஸ்டார்டிங் த பிஸ்னஸ். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஒரு கப்புள் ஆஃப் அட்வைசஸ் உங்கள் சைட்லேருந்து ஃப்ரம் யுவர் ஜேர்னி ஷார்ட். அதுக்கு தேவை மன உறுதி தான், மன வலிமை தான். நான் இப்போ 2-3 இந்த ஸ்டார்ட் அப்ஸில் நல்லா கஷ்டப்பட்டாலும் இன்னும் அது தொடர்ந்து நிலச்சி நிற்கிறாங்க. இப்போ கூட தஞ்சாவூரில் யாழி ஏரோஸ்பேஸ் தினேஷ் சார் டிஃபென்ஸுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் எல்லாம் அப்ராடில் ஒர்க் பண்ணிவிட்டு நிறையா சம்பளத்துக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு திருப்பி இப்பயும் அதுக்கு நிறையா சப்போர்ட்லாம் நிறையா பண்ணுறேன்னா கூட அதெல்லாம் வேணாம், நான் உறுதியாக தஞ்சாவூரில் தான் இருந்து பண்ணுவேங்கிறது அது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா லேண்ட்ஸாக அக்வயர் பண்ணி அதை லீஸ் மாதிரி அதை இது பண்ணி இந்த நம்ம ஃபுட் ப்ராடக்ட்டுக்காக எடுத்திருக்கிறார். அது மாதிரி ஒன்றும் இப்போ பாராட்டுக்குரியது. எங்களுதே ஒரு ஆச்சரியமான விஷயம், யாரும் நினச்சி பார்க்க முடியாத இதில் மாணிக்கம் பிரிண்டர்ஸோடைய வளர்ச்சியில் 2-3 இது நாங்கள் மாறினோம். லெட்டர் ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த லெட்டர் ப்ரெஸ்ஸில் தான் இருந்தோம். அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் கால வகையினானேங்கிற மாதிரி இட் இஸ் நாட் அ ஈஸி ஜோக். இப்போயாவது இப்போ ரேப்பிட் சேஞ்சஸ் வருது. அப்போ ஒன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சேஃபாக இருக்கலாங்கிறது ஒரு இது இருந்துச்சு. இப்போ அப்படி கிடையாது. இருந்தாலும் அந்த சேலஞ்சஸ் இந்த யூத் எடுத்துக்கிறாங்க. நான் அந்த மாணிக்கம் பிரிண்டர்ஸ் மட்டும் ஒரு கதை சொல்கிறேனே, சேஞ்சஸ் 45 இயர்ஸ் முடிய போகுது. அதில் எங்களுக்கு வந்த சேலஞ்சை இந்த ஆப்செட்டுன்னு இருந்துச்சு. ஆனால் தஞ்சாவூருக்குள்ளே கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்போ என்னடா இது, இப்போ நம்ம எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறதுன்னு இது பண்ணி நான் அந்த மிஷின் எங்கே இதாகுது எல்லாம் இது பண்ணி பார்த்து போட்டு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து எங்கள்கிட்ட இருந்த ஆளுங்களையே ட்ரைனிங் பண்ணி அப்படியே மாற்றினது. அது ஃபஸ்ட்டு கன்வர்ஷன். லெட்டர் ப்ரெஸ்லேருந்து ஆஃப்செட் பிரிண்டிங் மாறினது. ஆஃப்செட் பிரிண்டிங்கில் இருக்கிறப்ப டிஜிட்டல் பிரிண்டிங் வந்தது. டிஜிட்டல் பிரிண்டிங்கில் மாணிக்கம் பிரிண்டர்ஸ் சொல்லக்கூடியது என்னென்னா த பயனியர் இன் த டெல்டா ரீஜன். தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால் வரைக்கும் சர்வீஸ் நாங்கள் தான் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு பேட் திங் என்னன்னா, அப்போ நீங்கள் 2005 ஐ இன்வெஸ்டட் 1 crore இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மிஷின் போடுறோம். டிஜிட்டல் பிரிண்டிங் எல்லாம் க்யூவில் வெயிட் பண்ணிட்டுருக்குது. இதில் வரோம், நாங்கள் கொரியரில் அனுப்புகிறது, பஸ்ஸில் அனுப்புகிறது, இப்படிலாம் ஓடிக்கிட்டு இருந்தது.
சடனாக பார்த்தா ரீகண்டிஷன் மிஷின்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ரீகண்டிஷன் மிஷின் அது வளர்ச்சி தான். நீங்கள் வந்து மன்னார்குடியிலேருந்து வர்ற ஆள் ஒரு ரீகண்டிஷன் மிஷினை போட்டுக்கிட்டாரு, பட்டுக்கோட்டையில் வர்றவர் ஒரு ரீகண்டிஷன், காரைக்காலில் வர்றவர் எல்லாம் ரீகண்டிஷன் மிஷின் போட்டப்போ பிஸ்னஸ் இதாச்சு, ஸ்ப்ரெட் ஆச்சு. எங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிச்சு. வால்யூம் இருந்தது. நான் இப்போ நினச்சது என்னென்னா, கவலையே பட வேண்டாம், தலைமுறைக்கு ஓடிடும் அப்படின்னு நினச்சது. தட்ஸ் அ சேலஞ்ச். பட் இருந்தாலும் தோன்றிடாமல் அடுத்து என்ன செய்யும், அதில் என்ன செய்யும், நெக்ஸ்ட் எப்படி நம்ம இது அது வரும். நான் தான் சொன்னேன், வென் யூ இன்வெஸ்ட் அண்ட் இஃப் யூ ஹாவ் ரியல் இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு அது வந்து அந்த ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஆண்டர்ப்ரனருங்கிறது லாஸ்ட் பிரெத் வரைக்கும் அது வந்து அதுதான் ஆண்டர்ப்ரனர்ஷிப். அது சாமானியமாக எல்லாருக்கும் கிடச்சிடாது. பட் அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய இது வர்றப்ப கண்டிப்பாக அந்த நீங்கள் சொன்னாப்புல டெல்டா ரீஜனுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இன்றைக்கி ரொம்ப வைஸ், ரொம்ப வெரி வைஸ். நீங்கள் எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல. நான் இப்போ தஞ்சாவூரில் இருக்கிறது பெங்களூரில் இருக்கிறாப்புல தான் ஃபீல் பண்ணுறேன், சென்னையில் இருக்கிறாப்புல தான் ஃபீல் பண்ணுறேன், ஹைதராபாத்தில் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுறேன். அங்கே என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அத்தனை ஃபெசிலிட்டிஸும் இங்கே வந்துடுச்சு, அத்தனை ஃபெசிலிட்டிஸும் வந்துடுச்சு. அதனால் நம்ம துணிச்சலாக இன்வெஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக எல்லா இதுவும் வந்து வளர்ச்சி பாதையில் போகும். ஒன்று எக்காரணம் மட்டும் நம்ம அந்த தரத்தையோ அந்த மக்களுடைய தேவையை அறிஞ்சு செயல்பட்டோம்னா, எல்லா நம்ம கஸ்டமரோ யாருக்கோ அவங்களுக்கு சப்ளை பண்ணோம்னா அதில் எந்த விதமான தடையும் இருக்காது. தட் வில் பி க்ரோயிங் தானே தவிர 100% அதில் டவுன்ஃபாலே வராது. ஓகே சார். ஸோ ஃபார் நல்ல ஒரு கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் டைம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.